ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கெலாம் லைவ் வராது. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம லைவ் போடல. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் போடுறோம். எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லைவ் திருப்பி ரெஸ்யூம் ஆயிரும், சரியா? ஸோ அதுக்கு நடுவில் 1PJ 1RC ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேராஜம்பிளும் ஈஸி தான், ஆர்சியும் ஈஸி தான். எனக்கு எப்படின்னா இந்த பேராஜம்பிள் இந்த ஆர்சிலாம் எவ்வளோ டைமுக்குள்ளே போடணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பேராஜம்பிள்லாம் 2 minutes, 2 நிமிஷம். இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் ஆக்சுவலாக ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி இங்கே கன்ஃபியூஷனே இருக்காது. 2 நிமிஷத்தில் போடணும். இந்த பேராஜம்பிள்லாம் உங்களுக்கு டிலே ஆகவே கூடாது. வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், பேராஜம்பிளை போடுங்க, சரியா? பாஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டிங்களா? போட்டு பார்த்ததுக்கப்புறம் இப்போ கரெக்ஷன் பாருங்கள். இந்த பேராஜம்பிள் உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே 3, 4, 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் கம்மியாக இருக்குது, ரீடிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரீடிங் ஸ்பீடு எப்போவுமே கொஞ்சமாவது பெட்டராக இருக்கணும், ரொம்ப மோசமாக இருக்கக்கூடாது, சரியா? உங்களுக்கு ஒரு 100, 150 தான் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக இந்த ரீடிங் ஸ்பீடுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அதை தனி வீடியோவில் பார்ப்போம். பட்டு இந்த கொஸ்டின் உங்களுக்கு லேட் ஆகக்கூடாது, சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது. the World Health Organization said that the world should prepare for a virus that could be 20 times deadlier than COVID-19. COVID-19 விட 20 மடங்கு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸுக்கு வேர்ல்டு ப்ரிப்பேர் ஆகணும்னு WHO சொல்கிறாங்க, சரியா? ரைட். அப்போது இது COVID-19 விட டெட்லியான ஒரு வைரஸ், அதுக்கு ரெடி ஆகணுங்காங்க. ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. சரி, COVID-19 அண்டர்லைன்டு த கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ். COVID-19 வந்துட்டு வேக்சினுடைய கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை அழுத்தி சொல்லுச்சு, ரைட்? ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, சயின்டிஸ்ட் கால் திஸ் ஹைப்போதெட்டிக்கல் டிசீஸ். ஹைப்போதெட்டிக்கல் டிசீஸ், இமேஜினரி டிசீஸ். எங்கே வந்துச்சு இந்த இமேஜினரி டிசீஸு? இங்கே வந்துச்சு, பியில் வந்துச்சு. ஸோ பிக்கு அப்புறம் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா என்ன சொல்கிறானுங்க, கோவிடை விட 20 மடங்கு டெட்லியாக இருக்கக்கூடிய வைரஸ். கோவிடை விட 20 மடங்கு டெட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே எதை பற்றி பேசுகிறீங்கன்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல், இப்படி இமேஜினேஷனில் கோவிடை விட 20 மடங்கு டெட்லியான ஒரு வைரஸை இமேஜின் பண்ணி பார்த்து சொல்கிறீங்க. ஏன்னா அது உண்மையிலே கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று வரலை, சரியா? வந்துட்டு தான் நம்மளுக்கு சிறப்பாக சம்பவம் பண்ணியிருக்கோம், பட் வரல. அதனால் திஸ் ஹைப்போதெட்டிக்கல் வைரஸ்னால் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிறேன், சரியா? அப்போ P and R, ரைட், ஓகே. இன்னும் நான் ஃபஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கல. ஸோ நான் ஆரை என்ன பண்ணுறேன், இதிலே விட்டுறேன். ஹைப்போதெட்டிக்கல் டிசீஸ் இது வரைக்கும் வாசிட்டுறேன். டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, த பேண்டமிக் காஸ்ட் 16 million டெத்ஸுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. 16 million டெத்ஸு. ஓப்பன் நியூ டேப் குளோபல் டெத்ஸு அண்ட் த கரண்ட் ஸ்கேர் சரௌண்டிங் எம்பாக்ஸ். மங்கி பாக்ஸை சுற்றி ஒரு பயம் வேறு இருக்குது. இதுதான் எம்ஃபசைஸ் பண்ணுது எப்படி சிட்டிசன்ஸ் வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான அவுட் பிரேக், ஃப்ரெஷ் டிசீஸ் இது வந்துருமான்ட்டு பயந்துட்டு இருக்காங்கன்றதை அழுத்தி சொல்கிறது எதுன்னா எம்பாக்ஸை சுற்றி இருக்கிற பயம். சரி, த பேண்டமிக் காஸ்டு இத்தனை பேர் செத்தாங்க, 16 million கேசஸ்ன்னு நினைக்கிறேன். 16 million கேசஸ், இத்தனை மில்லியன் கேசஸ் வந்துச்சு. எந்த பேண்டமிக் இது? எந்த பேண்டமிக்கு இது? எந்த பேண்டமிக்கு இது? கோவிட் பேண்டமிக், சரியா? ஏன்னா த பேண்டமிக் இங்கே வந்துட்டு டிசீஸை பற்றி தான் பேசுகிறோம். இந்த ஹைப்போதெட்டிக்கல் வைரஸ், இங்கே வைரஸ், இது COVID-19 தான் நம்ம பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்த பேண்டமிக்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகல்ஸ் வந்துட்டு எதுக்கு படிக்கணும் அப்படின்லாம் கேட்பானுங்க. பேங்க்கில் ஆர்டிகல்லாம் எதுக்கு படிக்கணும்? பேராஜம்பிளில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். த பேண்டமிக், ஏற்கனவே பேண்டமிக் பற்றி பேசிட்டோம். அப்போ QS. இப்போ பாருங்கள், கோவிடை பற்றி 2 சென்டென்ஸ் இருக்குது. கோவிடை விட டெட்லியான 20 டைம் டெட்லியான இன்னொரு வைரஸை பற்றி 2 சென்டென்ஸ் இருக்குது. இட் சஜஸ், அடுத்த T எப்படி இருக்குன்னா இட் சஜஸ், ரைட்? இட் சஜஸ்ட், இட் சஜஸ்ட். இட்டு என்னன்னு தெரில, கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு வராது.
எஸ் ஃபஸ்ட்டு வராது. இப்போ கேள்வி என்னென்னா பிஆர் ஃபஸ்ட்டா QS ஃபஸ்ட்டா, பிஆர் ஃபஸ்ட்டா இல்லை QS ஃபஸ்ட்டா, இதுதான் கேள்வி. சரியா? ஃபஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. எப்படி மூவ் பண்ணலாம்? கோவிடை விட 20 மடங்கு டெட்லியான வைரஸில் மூவ் பண்ணவா இல்லை கோவிடில் மூவ் பண்ணவா? கோவிடில் மூவ் பண்ணவா இல்லை கோவிடை விட 20 மடங்கு டெட்லியான ஒரு வைரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதில் மூவ் பண்ணவா? இதுதான் கேள்வி. சரியா? எதில் மூவ் பண்ணணும் அப்படின்னா கோவிடில். ஏன்னா ஃபஸ்ட்டு கோவிடை சொல்லணும். ஃபஸ்ட்டு கோவிட் தானே வந்துச்சு. கோவிட் வந்ததுனால தான் நாம் என்ன பண்ணுறோம்? கோவிட் வந்ததுனால தான் ஃப்ரெஷ் வைரஸ் வருமானு பயப்படுறோம். அங்கே பாருங்கள், அழகான வார்த்தை, ஃப்ரெஷ் வைரஸ் வருமானு பயப்படுறோம். அதுக்கு தான் WHO என்ன சொல்கிறானுங்க? ஐயா வைரஸ் வரும், வைரஸ் வர்றதுக்கு ரெடி பண்ணுங்க, 20 மடங்கு கோவிடோட மோசமான வைரஸ் கூட வரும், அதுக்கு ரெடி பண்ணுங்கங்கிறாங்க. அப்போ நான் எப்படி போடுறேன்? QSPRன்னு போடுறேன். சரியா? QSPR இப்படி தான் போடுறேன். ஏன்னா க்யூவில் கோவிடு வேக்சினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லிச்சு, இத்தனை கேஸ் வந்துச்சு. எப்படி வேக்சினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிச்சுன்னு பாருங்கள். இத்தனை கேஸு, இவ்வளோ பேர் செத்தாங்க. இப்போ எடுக்கிற பயமே என்ன காமிக்குது தான் சிட்டிசன்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் அவுட் பிரேக்குக்கு பயந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஸோ ஃப்ரெஷ் அவுட் பிரேக்குக்கு பயந்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கானுங்க? ஒரு புது வைரஸ் 20 மடங்கு மோசமான வைரஸ்க்கு ரெடி ஆகுங்க. இந்த வைரஸுக்கு பேர் வேற வச்சுருக்காங்க டிசீஸ் எக்ஸ்ன்னு. அப்புறம் என்ன சொல்கிறானுங்க சயின்டிஸ்ட்? என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த அவுட் பிரேக்கு தெரியாத ஒரு பேத்தஜன்லேருந்து வரலாமா? எதை விட? ஃப்ளூ மாதிரி ஒரு வைரஸில் இருந்து வர்றதை விட தெரியாத ஒரு பேத்தஜன்லேருந்து வரலாமா? ஃப்ளூவிலேருந்து தான். இந்த ஃப்ளூ மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான வைரஸ் இருந்தால் கோவிட் வந்துச்சு. ஸோ அடுத்த அவுட் பிரேக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வைரஸ்லேருந்து இல்லாமல், ஃப்ளூ மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான வைரஸ்லேருந்து இல்லாமல் தெரியாத பேத்தோஜன்லேருந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ QSPR போட்டு டீயை கடைசி போடலாமா? ஆர்லேருந்து T ஃபாலோ ஆகுதா? ஆர்லேருந்து T ஃபாலோ ஆகுதா? ஆர்லேருந்து T ஃபாலோ ஆகுமா ஆகாதா? R2T இட்டு சஜஸ். என்னது அந்த இட்டு? அந்த இட்டு என்னது? இட்டு சஜஸ்ட் இருக்குது இல்லை, அந்த இட்டு என்னது? இட்டு என்னது? ஆறு ஏதாவது இட்டு இருக்கா? சிங்குலர் இருக்கா? சயின்டிஸ்ட் வர முடியாது. டிசீஸ் சஜஸ்டா? டிசீஸ் சஜஸ்ட் பிக் ஃபார்மா குரூப்ஸா? த டிசீஸ் சஜஸ்ட் பிக் ஃபார்மா குரூப்ஸா? பிக் ஃபார்மா குரூப்ஸ் வந்துட்டு ரிசோர்ஸஸை தோண்டி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு வேக்சின் ஆர்சனல்னால் வந்துட்டு என்னதுன்னா வெப்பன். அடுத்த பிக் வைரஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு வேக்சின் வெப்பன் ரெடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸை அள்ளி உள்ளே போடணுமா பெரிய ஃபார்மா குரூப்ஸ். இதை சஜஸ்ட் பண்ணுறது யார்? இட்டு சஜஸ்ட். இது டிசீஸை சஜஸ்ட் பண்ணுது இல்லை. இப்போ ஆர்லேருந்து T எனக்கு ஃபாலோ ஆகலை, ஆர்லேருந்து T எனக்கு ஃபாலோ ஆகலை, டிசீஸ் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வராது. வேறு என்ன? பேண்டமிக் சஜஸ்ட் பண்ணுச்சா? பேண்டமிக் சஜஸ்ட் பண்ணுதா? சரி, ஓகே, டவுட் இருக்குது. பேண்டமிக் ஒரு வேளை சஜஸ்ட் பண்ணலாம். அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் T வரலாம். COVID-19 சஜஸ்ட் பண்ணுதா? அதே தான் COVID-19 தான் பேண்டமிக்கு. அப்போ டவுட் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. இதனால பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. WHO சஜஸ்ட் பண்ணுதா? WHO சஜஸ்ட் பண்ணுதா? WHO தான் சஜஸ்ட் பண்ணும். ஏன்னா வெப்பன் வேக்சின் கிரியேட் பண்ணுங்க WHO தானே சொல்லுவானுங்க. ஸோ பேண்டமிக் சொல்லாது, கோவிட் சொல்லாது. தெளிவான மீனிங் நம்மளுக்கு எப்போ வருது? 100% கிளியரான மீனிங் WHO சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா பீக்கு அப்புறம் தான் T போடணும். இப்போ என்ன பண்ணோம்? Pயில் ஒரு வைரஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கு வேக்சினுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸை உள்ளே போடுங்க, அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் பிக் வைரஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, த நெக்ஸ்ட் பிக் வைரஸ். இங்கே பாருங்க, இந்த விஷயங்கள் வந்துட்டு பார்க்கணும், கண்ணால் உங்களுக்கு வந்து பார்க்கணும். இங்கே பாருங்க, வைரஸ், த நெக்ஸ்ட் பிக் வைரஸ், இதெல்லாம் கஷ்டம், பட் பார்க்கணும். திஸ் ஹைப்போதெட்டிக்கல் வைரஸ்,
வைரஸ் வருது, த வைரஸ் வருது, திஸ் ஹைப்போதெட்டிக்கல் வைரஸ் வருது. அப்போ P, T and R. P, T and R. சரியா? P, T and R. ஓகே ஆயிடுச்சா? P, T, R. Q, S, P, T and R. இதுதான் ஆன்சர். PRT கிடையாது, QS, TPR கிடையாது. QSல தனி ஸ்டோரி, கோவிட் ஸ்டோரி. PT and Rல வேற ஸ்டோரி, ஸ்டோரியே வேற. PTRல கதையே வேற. சரியா? PTR உடைய கதை வேற. PRT கிடையாது, QS PTR. புரிஞ்சிருச்சா? QS PTR. ஸோ எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்க. எதை ஃபாலோ பண்ணி பிடிச்சு எங்கிட்ட மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. கோவிடை பற்றி பேசிட்டோம், அதுக்கப்புறம் தான் கோவிட் மாதிரி இருக்கிற இன்னொன்றுன்னு பேசணும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இருக்கு, இவன் தான். சிட்டிசன்ஸ் பயப்படுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக எதாவது வந்துருமா அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் WHO சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோவிட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ப்ரூஃபு ஃபியர்ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் அவுட் பிரேக்ஸ். புரியுதா? சரி. ஸோ இதை விட ஈஸியாக உங்களுக்கு பேராஜம்பிள் வராது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இது ஆர்சியுமே பாருங்கள், சின்னது தான், ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஆர்சியுடைய சைஸை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. சைஸை வச்சு எதுவுமே முடிவு ஆகாது, கொஸ்டின் வச்சு மூவ் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆஸ் பர் த பேசேஜ்? ரைட், இந்த கொஸ்டின் இப்போதைக்கு போட முடியாது. மேஜர் சேலஞ்சு ஃபேஸ்ட் பை வெதர் ஃபோர்காஸ்ட் போடலாம். கோபியஸ்னா மீனிங் கேட்காங்க, தெரிஞ்சால் அடிச்சிடலாம். கோபியஸ்னா அபண்டன்ட், தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். கோபியஸுக்கு மீனிங் தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே தான் சென்டென்ஸ் இருக்கு. சரியா? கோபியஸ் ரெயின்ஃபால். வெதர் ஃபார்காஸ்டர்ஸ் தேவை என்னது? வழி கண்டுபிடிக்கணும். எதுக்கு? அலர்ட் பண்ணணும். ஃபார்மர்ஸை அலர்ட் பண்ணணும், முனிசிபல் அத்தாரிட்டிஸை அலர்ட் பண்ணணும், ஆஃபீஸு ஸ்கூலுக்கு போகிறவங்கள அலர்ட் பண்ணணும். எதை பற்றி அலர்ட் பண்ணணும்? கம்மியான மழையா, நிறையா மழையா? கம்மியான மழையா, நிறைய மழையா? இவ்வளோதான் கேள்வியே. ஸோ வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ் நம்மளுக்கு வழி கண்டுபிடிச்சி ஃபார்மர்ஸை மட்டும் அலர்ட் பண்ணணும்னா மழை கம்மியாக இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஃபார்மர்ஸ் இருக்காங்க, முனிசிபல் அத்தாரிட்டிஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்கூல் கோவர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எதை பற்றி அலர்ட் கொடுக்கணும்? எதை பற்றி அலர்ட் கொடுக்கணும்? டவுட் இருந்துச்சா முந்தின சென்டென்ஸ் வாசிங்க. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பிரச்சனையாக்குது. சரி, என்னது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்டாக இருக்கலாம்? நிறைய மழை. பின்னாடி வேணால் பாருங்கள், கிளைமேட் இன்டியூஸ்டு டிஃபரன்சஸ், வெகாரிஸ்னால் வந்துட்டு சேஞ்சஸ், ஒரு இடத்துல இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்குது. கிளைமேட், இது வந்துட்டு கிளைமேட்னால தூண்டப்பட்ட இந்த வெகாரிஸ் லேண்ட்ஸ்லைடு, லேக் பஸ்ட், இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் கொடுத்துருக்கு. சரி, அப்போது கண்டிப்பாக எனக்கு மீனிங் நிறையான்ற மீனிங் தான் இருக்கும், கம்மிங்கிற மீனிங் இருக்காது, அபண்டன்ட். சரியா? ஸோ சென்டென்ஸ் இருந்து கூட உங்களால் மீனிங் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் ஸ்டில் பாசிபிள். சரியா? அடுத்தது, ஹவு could AI be utilized to improve weather forecasting according to the passage? வெதர் ஃபார்காஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏஐ எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டின் போடலாம், தேடி போடலாம். அடுத்தது, விச் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் has the IMD reportedly adopted to improve forecast accuracy? இந்த கொஸ்டின் போடலாமா? போடலாம், டேரெக்டாக தேடியே போடலாம், பயப்படாமல் தேடிப்போம். சரி, இப்போ எப்படி தேடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டினை பார்த்து வாங்க. IMD டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். உடம்பு சரியில்லை, ஸோ அந்த த்ரோட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதை தேடுனாங்கன்னு வச்சுக்கிறோம். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு தேடுவோமா?
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். வாடா 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 டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். தேடுவாப்ல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் என்னடா டெக்கு கூட காணும், எங்கே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு போகிறது? உடனே நம்மளுக்கு வேற்று ஊற்றிடும். இந்த பயவுல தெரியும் இவன் ஃப்ராடு, இவன் கொஷினுக்கு மட்டும் வரும், நம்ம கொஷின் போடும்போது வராதுன்னு பரிச்சை ஹாலில் நம்மளை விட்டு அசிங்கமாக 2 திட்டு திட்டிட்டு மேலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவார் தலைவர். சரியா? இதுதான் பண்ணக்கூடாது. சரியா? வாத்தியாரை திட்டவும் கூடாது, கொஸ்டின் வரலைன்னா பதட்டமும் ஆகக்கூடாது. அதை விட முக்கியமாக கொஸ்டினை தெளிவான அப்ரோச்சோடு பார்க்கணும். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தேடினீங்கன்னா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எப்படி தேடணும்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸுங்கிற வார்த்தையும் தேடணும், ஃபார்காஸ்ட் அக்யூரசியையும் தேடணும், இதையும் தேடணும். இதை மட்டும் தேடக்கூடாது. சரியா? தேடுறது தெளிவாக தேடணும். ஐஎம்டி அடாப்டட் இதையும் சேர்த்து தேடணும். இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஐஎம்டி அடாப்டட், ஃபார்காஸ்ட் அக்யூரசி. இப்படி பாருங்க, IMD adopted forecast accuracy, technological advancements, IMD adapted forecast accuracy. Ta-da-ta-da, forecast accuracy. AI தான் எடுத்துருக்கானுங்க. Recent research has shown that artificial intelligence can improve the accuracy of weather forecasts. அப்போ நம்ம தேடுற வேற எங்கேயாவது இருக்குன்னு பார்ப்போமா? forecast accuracy, technological advancements, IMD adopted. யூபிஎஸ்சி கிளாஸ் போய் பாருங்க. யூபிஎஸ்சிக்கு ஆர்சி உண்டு சிசாட்டில். அவங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. இதை விட பயங்கரமாக பிரம்மாண்டமாக போடுவாங்க. ஃபுல்லாக ஸ்கிம்மிங் தான் பண்ணுவாங்க, தேடி மட்டும் தான் போடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும், நமக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும். இந்த ஆர்சி 5 நிமிஷத்தில் போடலாம். நான் அவங்களுக்கு காமிக்க பாருங்க. வெதர் ஃபார்காஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன இருக்குது கொஷின்? எங்கே இந்த இருக்குது. எந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதான் ஆன்சரு. இது போட்டு நீங்கள் வாசிக்கணுமா? வாசிச்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டார், ஆன்சர் போட மாட்டார். வாசித்தாலும் திரும்பி பேசேஜுக்கு போவார். கொஷின் வந்தோடனே திரும்பி பேசேஜுக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஆன்சர் போடுவார். விளங்காது ராஜா, அது விளங்காது. சரியா? அடுத்தது, ஹவு கேன் ஏஐ பி யூட்டிலைஸ்ட்? சரி, சூப்பர். வாடா ஏஐ யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்குறான். இங்கே எதை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஏஐ எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க? இப்போ இது எங்கே இருக்கும் தெரியுமா? நான் தேடினது கீழே இருக்கும். AI could be used to sift through, வேகமாக அப்படியே போகிறது, sift through this corpus. எந்த கார்பஸ்? முந்தின லைன் வாசிப்போமா? IMD டிஜிட்டைஸ் பண்ணிடுச்சு நாட்டுடைய வெதர் ரெக்கார்ட்ஸ் கோயிங் பேக் மோர் தென் a century. 100 வருஷமாக நாட்டுடைய வெதர் ரெக்கார்ட்ஸை IMD டிஜிட்டலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ கடன்னு அது மொத்தத்தையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பண்ணிடுது. திஸ் கார்பஸ் லாட்டா அந்த இன்ஃபர்மேஷன் குரூப் இருக்குல்ல, அதுதான் கார்பஸுங்காங்க. எதுக்கு? நாலேஜ் ஜென்ரேட் பண்ணி ஃபோர்காஸ்டர்ஸ் டைம்லி அலர்ட் கொடுக்கலாம். இப்போது ஒரு மனுஷனால் அந்த 100 வருஷம் ரெக்கார்டை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அந்த 100 வருஷம் ரெக்கார்டையும் அப்படியே கடன்னு தேடி நாலேஜ் ஜென்ரேட் பண்ணி அலர்ட் கொடுக்க முடியும். அடுத்து பார்ப்போம். இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் would also do well to tap into ரிசர்ச் இருக்குது. யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ரிசர்ச் இருக்குன்னு காணுங்க. ரைட், நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடுச்சு. இங்கேயும் என் பாயிண்ட் முடிஞ்சிட்டு, இங்கேயும் முடிஞ்சிட்டு. இப்போ என் ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்கணும். எப்படி ஹெல்ப் பண்ணுது? மொத்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்குது, நாலேஜ் ஜென்ரேட் பண்ணுது, டைம்லி அலர்ட் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என் பதில் எங்கே இருக்கிறது? புது வெதர் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, ஃபில்டரிங் டேட்டா கிடையாது. சயின்டிஸ்ட் டு ரிலை ஆன் எய்டிங் சயின்டிஸ்ட் ஓகே, ஆனால் ரிலை ஆன் லோக்கல் டேட்டா வராது. ரெடியூசிங் த சான்ஸ் ஆஃப் மிஸ்டேக் வரல. டிஜிட்டைஸ்டு ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இந்த வார்த்தை இல்லை, பட் அங்கே ஒரு வார்த்தை இருந்துச்சு, சிஃப்ட் த்ரூ. ஷிஃப்டெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும்.
சிஃப்ட் த்ரூ. ஆர்சியை பொறுத்த வரைக்கும் மண்டையில் ஒரு விஷயத்தை ஏற்றிக்கிங்க. 100% ஆக்யூரேசி உங்களுக்கு வேண்டாம். ஏன் நீங்கள் ஆக்யூரேசி வேணும்னு நினச்சி போட்டால் கூட இங்கிலீஷில் ஆக்யூரேசி வராது. கரெக்டாக? அப்போ ஏன் நினச்சிக்கிட்டு, அதான் நம்மளுக்கு எப்படின்னா, நான் ஆக்யூரேசி வேணும்னு நினச்சி போட்டால் தான் எனக்கு 5வது தப்பாகும், வேண்டான்னு நினச்சி போட்டேன்னா எனக்கு 10 தப்பாயிரும், பரவாயில்லையா அப்படின்னு நினைப்பார். அப்படி இல்லை, ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்யூரேசி வேணும், பட் ஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவும் போடணும். எனக்கு வேகமாக போட்டு 8 கரெக்டு 2 தப்பு அப்படிங்கிறது பெட்டர். எதை விட அதே டைமில் 6 ஆக்யூரேட்டாக போடுறதை விட 6 ஆக்யூரேட்டாக போடுறதை விட 8 கரெக்டாகி 2 தப்பாகலாம். ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். சரியா? மேஜர் சேலஞ்சு ஃபேஸ்டு பை வெதர் forecasters அக்கார்டிங் டு த பேசேஜ். மேஜர் சேலஞ்சு பாருங்க, 3 கொஷின் நான் போட்டுட்டேன், இன்னும் வாசிக்கவே இல்லை. ஏதோ ஐஎம்டி அதில் ஏதோ கண்டுபிடிக்கானுங்க ஏதோ இதுன்ட்டு. இப்போ இந்த கொஷினுக்கு நான் மேலேருந்து தேடுவேன். ஏன் தெரியுமா? கீழேருந்து கொஷின் வந்துட்டு இதுக்கு மேலே தான் இருக்கும். மேஜர் சேலஞ்ச் ஃபேஸ்டு பை வெதர் forecasters. மேஜர் சேலஞ்சு ஃபேஸ்டு பை வெதர் forecasters. சேலஞ்சு வெதர் forecasters தானா? ஆமாம். ஆவரேஜ் ரெயின்ஃபாலு டெம்பரேச்சர் சீசனுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது சேலஞ்சு கிடையாது. ஒரு மாதத்துக்கோ வாரத்துக்கோ ப்ரெடிக்ட் பண்ணுறது சேலஞ்சு கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ எதுதான் சேலஞ்சு? எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். வேறு ஏதாவது சேலஞ்சுங்கிற வார்த்தை இருக்கான்னு தேடுவோம். சேலஞ்சு ஃபேஸ்டு பை வெதர் forecasters. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு, ஒடிசா, கேரளாலாம் வருதுன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள். மண்டேல அப்படியே ஏற்றிக்கிங்க எக்ஸாம்பிள் இருக்குன்ட்டு. மேஜர் சேலஞ்சு ஃபேஸ்டு பை வெதர் forecasters. சேலஞ்சுங்கிற வார்த்தை அப்போ இங்கே மட்டும் தான் இருக்குது. என்னது? எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் தான் சேலஞ்ச். ஃபியூ டெக்கேட்ஸுக்கு ஒரு தடவை தான் வரும் முன்னாடி. ஆனால் இப்போது மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் வருஷம் முழுக்க பாதிக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சேலஞ்சு. மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் வருஷம் முழுக்க பாதிக்குது. எது? இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். அப்போ சேலஞ்சு வந்துட்டு ஆவரேஜ் ரெயின்ஃபால் டெம்பரேச்சர் ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு சீசனுக்கு கண்டுபிடிக்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் தான் பிரச்சனை. எக்ஸ்ட்ரீம் இந்த இருக்குது. அலர்ட்டிங் அபவுட் ஹைப்பர் லோக்கல் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். இந்த வார்த்தையை நான் பார்த்தேன். இந்த இருக்குல்ல, இந்த கோபிஎஸ் வாசிக்கும் போது ஹைப்பர் லோக்கல் வெதர் forecasters நீட் டு ஃபைண்ட் வேஸ். இதுதான் சேலஞ்சு. இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு விஷயத்துக்கு பதில் கண்டுபிடிக்கலன்னா அதான் சேலஞ்சாக இருக்கும். வழி கண்டுபிடிக்கணும். ஃபார்மர்ஸ், முனிசிபல் அத்தாரிட்டிஸ், ஆஃபீஸ், ஸ்கூல் கோயர்ஸை ஹைப்பர் லோக்கல் லெவல்ஸில் வரக்கூடிய கோபியஸ் ரெயின்ஃபாலில் பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் சேலஞ்சு. அப்போ ஹைப்பர் லோக்கல் லெவல்ஸில் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், இந்த 2 வார்த்தையுமே அங்கே இருக்குது. ஹைப்பர் லோக்கல் லெவல்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போது இந்த எக்ஸாக்ட் லைன் உங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த லைனை பார்த்துட்டோமா, அந்த லைனை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க சேலஞ்சு என்னது? இது கிடையாது. சீசனுக்கு, மந்த், வீக்குக்கு டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் சொல்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் தான் சேலஞ்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸுமே மக்களுக்கு போய் சேரணும். முனிசிபல் அத்தாரிட்டிஸ், ஆஃபீஸ், ஸ்கூல் கோர்ஸ் இவங்களுக்கு போய் ஹைப்பர் லோக்கல் லெவல்ஸை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. இந்த 4 கொஷின் நான் போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் ஆகும்? அழகாக தட்டிக்கிட்டு போயிடலாம். நான் அப்படி தானே? 4 கொஷின் போட 3 நிமிஷம் ஆகுமாங்க? அவ்வளோதாங்க ஆகும். இந்த கொஷின் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். சரியா? இந்த கொஷினில் பாருங்கள். Which of the following is true? IMD has significantly enhanced its capacity. Capacity enhance பண்ணிட்டாங்க. Long range predictions. Right. IMD long range predictions wide areas. First question, first option முடிஞ்சிட்டு. Past IMD upgrades, முன்னாடி இருக்கிற IMD upgrades. Infrastructure, புது எஃபர்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் மாடல்ஸ் சூட்டட் டு லோக்கல் கண்டிஷன்ஸ். ரைட். 3வது பாயிண்ட், ஐஐடி பாம்பே சயின்டிஸ்ட் யூஸ்டு பழைய கம்ப்யூட்டிங் டு ஃபோர்காஸ்ட் சிட்டி ரெயின்ஃபால்
மோர் ப்ரிசைஸ்லி தென் தி ஐஎம்டி. ஐஎம்டியை விட ஐஐடி பாம்பேயில் பழசை வச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களா. இப்போ இந்த 3 பாயிண்டில் எனக்கு ஈஸியாக தெரிகிற பாயிண்ட் என்ன தெரியுமா, ஐஐடி பாம்பே ஈஸியாக தேடலாம். ஐஐடி பாம்பே இந்த இருக்குது இங்கே வாசிக்கும் போதே எனக்கு இது கண்ணில் பட்டுச்சு. பெரிஃபரல் விஷன்கிறது ஒரு விஷயம் சரிங்களா. அதாவது நம்ம வியூ வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி தான் ரீடிங் இருக்கணும், ரீடிங் இப்படி தான் இருக்கணும். ஸோ ஐஐடி பாம்பே என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸ் கட்டிங் எட்ஜ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் திஸ் இயர் டு ப்ரெடிக்ட் ரெயின்ஃபால் இன் த சிட்டி வித் கிரேட்டர் அக்யூரசி தென் தி ஐஎம்டி. ஸோ இவங்க கட்டிங் எட்ஜ் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. 3வது வராது. 3 வராதுன்னா இவங்க 3 பேர் வரமாட்டான். ஒன்லி 1 and 2. இப்போ நான் 1 வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா 2 ஆப்ஷனில் 1 கண்டிப்பாக இருக்குது. 2 மட்டும் தான் செக் பண்ண போகிறேன். எவ்வளோ சப்பையாகிடுது பாருங்க. ஐஎம்டி அப்கிரேட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை நீ வந்து ஆன்சர்லாம் முன்னாடியே பார்த்துட்டு செக் பண்ணி போடுற அப்படின்னா, லைவ் டெஸ்ட்டே நான் இப்படி தான் போட்டேன், செக் பண்ணி பாருங்கள். லைவ் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், இப்படி தான் போட்டு காமிச்சேன், செக் பண்ணி பாருங்கள். Past IMD upgrades focused on infrastructure, while the new effort will develop computer models suited to local conditions. Where is infrastructure? Dark. Previous improvements in IMD focused primarily on infrastructure. Latest endeavor will be directed at developing computer simulated models tailored to local specifics. பாஸ்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. புதுசாக என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் மாடல்ஸ் டெய்லர்ட்னா சூட்டட் டு லோக்கல் கண்டிஷன்ஸ், அதுதான் லோக்கல் ஸ்பெசிஃபிக்ஸ்னு இருந்துச்சு. இப்போ 2 கண்டிப்பாக இருந்துச்சு. ஆன்சர் இஸ் 1 and 2. ஒரு ஆர்சியை வேகமாகவும் சரியாகவும் போடக்கூடிய வழி இதுதான். இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். முழுக்க வாசிக்க வேண்டாம், வாசிக்கிற இடத்த புரிஞ்சுக்கணும். தேட மட்டும் கூடாது, தேடி வாசிக்கணும் சரியா. தேடணும், இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தேடணும். இங்கே இருக்கிற மாதிரி இருக்கா அந்த ஏரியாவை பொறுமையாக தெளிவாக கிளியராக புரிஞ்சு வாசிக்கணும். கம்மியாக வாசித்து நிறையா புரிஞ்சுக்கணும் சரியா. இதுதான் நம்மளுடைய ஐடியா. நம்ம வெப்சைட்ஸ் பற்றி சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கோர்சஸ் இருக்குது, ஸ்டோரி புக் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ரீடிங் கோர்ஸு. அதே மாதிரி நம்ம புக்ஸும் இருக்குது, நீங்கள் வேணும்னா இதெல்லாம் வாங்கிக்கிறது. கோர்சஸ்ஸு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 days நம்ம இதை இப்போ வாங்கிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எஸ்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான கோர்ஸு லான்ச் பண்ணிடுவோம். ஸோ 30+ வீடியோஸ், 35 வீடியோஸ் கிட்ட மெயின்ஸ் வீடியோஸு, லைவ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கொடுத்துருவோம், கரெக்ஷன் வீடியோ கொடுத்துருவோம். இது கொஞ்சம் டைம் ஆகட்டும், ஒரு 2 days எனக்கு டைம் தாங்க, அதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வாங்கிடாதீங்க, இது ஜஸ்ட்டு கண்ணில் காமிக்கிறேன், வாங்கிடாதீங்க சரியா. தேங்க்யூ கைஸ், டாட்டா. கிளாஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.